எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் வவுச்சர் என்ட்ரி டிரான்சாக்ஷன் என்ட்ரி பார்க்க போகிறோம். ஆஸ் அன் அக்கௌண்டண்ட்டாக ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், தென் விச் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட் அண்ட் கிரெடிட்டட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இமேஜின் தட் ஏ கம்ப்யூட்டர் சர்வீஸ் கம்பெனி பை நேம் வவுச்சர் என்ட்ரி 1 with your registration number asked you to maintain their books of accounts for the financial year 26-27 ஏதோ ஒன்று வச்சுக்கோ. As they started newly, they are not keeping bill wise detail. The company asked you to enter the following transaction and show day book for the fortnight. 15 நாளைக்கான இதை காட்ட சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்தையுமே வந்து 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதியிலே என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எஜுகேஷன் வெர்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஒன்றுக்கும் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு நல்லா தெரியணும். கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு பை த ப்ரொப்ரேட்டர் பை கேஷ் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்னா ரெசிப்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு. உங்கள் பேரை வச்சுருக்கீங்க ஸ்ரீனி கேபிட்டல்னா ஸ்ரீனி கேபிட்டல். அடுத்தது ஓப்பனிங் டே பூஜா எக்ஸ்பென்சஸ் 150 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. இதை வந்து எதில் போடணும்னா பேமெண்ட் என்ட்ரியில் போடணும். அடுத்தது இனிஷியல் டெபாசிட் வித் ஹெச்டிஎஃப்சி டு ஓப்பன் த கரண்ட் அக்கௌண்ட். 10,000 கொண்டு வந்திருக்கான், அதில் 5,000 ஓப்பன் பண்ணேன், கான்ட்ரா இது. அடுத்தது டீ காஃபி எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஸ்டாஃப் அண்ட் விசிட்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி. இதை பேமெண்ட் என்ட்ரியில் போடணும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் வைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்லேயும் போடலாம், பேமெண்ட்லேயும் போடலாம். செக் நம்பர் கொடுத்துருக்கு, ஸோ தட் நீங்கள் இதை பேமெண்ட்டில் போடுங்க. ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் மெஷர்ஸ் இன்டெல் கார்பரேஷன் வைடு பில் நம்பர். இந்த ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது கம்ப்யூட்டர் கம்பெனி ஸ்பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது எதுக்காகனா சேல் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதில் பர்ச்சேஸில் போடுங்க. சர்வீஸ் பில் ரைஸ்டு டு ஆதித்யா ஏஜென்சிஸ் ஃபார் மதர் போர்டு சேஞ்ச். மதர் போர்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அது 3,500 ரூபா. ஆட்டோ ஃபேர் டு டெலிவர் த கம்ப்யூட்டர் டு ஆதித்யா ஏஜென்சி 75 ருபீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரியில் போடணும். இதை பேமெண்ட் என்ட்ரியில் போடணும். ரிசீவ்டு கனரா பேங்க் செக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு கனரா பேங்க் செக்கு நம்பர் 3,500 ரூபா வந்திருக்கு. பெய்டு கேஷ் ஃபார் ஸ்பேர் பர்ச்சேஸ் லோக்கலி ஃப்ரம் பெஸ்ட் கம்ப்யூட்டர் 1,740 நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை என்ட்ரி பண்ணணும். டெலிஃபோன் டெபாசிட் ஒரு 3,000 ரூபா கொடுத்துருக்கோம், டெபாசிட்டில் போடணும். க்ளீனிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் 113 ரூபா இருக்குது, அது பேமெண்ட்டில் போடணும். இன்டெல் கார்பரேஷன் டியூ செட்டில்டு வைடு. இன்டெல் கார்பரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு 2,140 ரூபா கொடுக்குறோம். அது கூட டிடி கமிஷன் 30 ரூபா இருக்குது. சென்டிய பில் டு சுந்தரம் அண்ட் கோ ஏஎம்சி சார்ஜஸ். சென்டிய பில் டு சுந்தரம் அண்ட் கோ. சுந்தரம் அண்ட் கோக்கு நம்ம வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் ஏஎம்சி. அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 ரூபா. அந்த 10,000ல் 50% ஆஃப் த அமௌண்ட்டு ரிசீவ்டு. ஸோ இதில் வந்து 2 என்ட்ரி இருக்குது. ஒன்று சேல்ஸும் போடணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெசிப்டும் போடணும். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க்கு. இது வந்து கான்ட்ரா ஆஃபீஸ் யூஸ்க்காக 2,000 ரூபா எடுத்திருக்கோம். வாரா சம்பளம் போட்டது வீக்லி வேஜஸ் பெய்டு 3,600, இது பேமெண்ட்டு. டீ காஃபி எக்ஸ்பென்சஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு. ஹையர் பர்ச்சேஸ் ஆஃப் பாலாஜி பல்சர் பைக் ஃபார் சர்வீஸ் ஸ்டாஃப், டவுன் பேமெண்ட் 3,000 அண்ட் ரெஸ்ட் இன் 36 மந்த்து. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் ஒன்று வாங்கியிருக்கோம், அதோட ரேட்டு 48,500 ரூபா. ஓகேவா? பஜாஜ் ஹையர் பர்ச்சேஸ் ஆஃப் பஜாஜ் பல்சர் பைக்கு ஃபார் சர்வீஸ் ஸ்டாஃப், டவுன் பேமெண்ட்டு 3,000 அண்ட் ரெஸ்ட் இன் 36 மந்த்து. 3,000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாதம் நம்ம பேலன்ஸ் தரப்போகிறோம். பேலன்ஸ் எவ்வளோங்கிற சொல்லலை, அது பாட்டி இருந்துட்டு போட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டு மாத்திரம் தான் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணணும். இந்த ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் பண்ணணும், டவுன் பேமெண்ட் அக்கௌண்ட் பண்ணணும். பாக்கி இருக்கிறது 36 மாதம்னு சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் இன் 36 மந்த்து. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 36 மாதத்தில் கொடுக்கணும் அப்படின்றார். இதுதான் வந்து சம்மோட சாராம்சம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கிங்க. கம்பெனி பேர் கணேஷ் கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று வச்சுங்க. இப்போ வந்து டேலியை போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள், டேலி ப்ரைம் ஓப்பன் பண்ணுங்கள், எடிட் லாக்கர். இது ஒன்லி டிரான்சாக்ஷன் என்ட்ரி. ஸோ டிரான்சாக்ஷன் என்ட்ரி சிஎஸ்சியில் கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அந்த என்ட்ரிஸை நான் போட்டு காட்டுறேன். ஈச் அண்ட் எவரி டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன், தென் ஐடென்டிஃபை த டெபிட் கிரெடிட் ஆட்டோமேட்டிக்கலி வெல்கம் அப்படின்ட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம்.
ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எப்போதுமே நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் 2026-27ன்னு போட்டு வச்சுங்க. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயரில் எடுத்துடுங்க. அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, அதை வந்து 3 டைப் பண்ணிக்க எப்போதும் போல். 10/2 பிருந்தாவனம் 2nd ஷீட்டு அட்ரஸ்ஸு, கமா சேட்பட்டு, கமா சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு 6,31,000. 28361563 அப்படின்னு போட்டுக்கோ. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972 @gmail.com. ஸோ இந்த மாதிரி மெயில் ஐடி போட்டுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம இன்வென்ட்ரி எதுவும் மெயின்டைன் பண்ணல. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வவுச்சர் என்ட்ரி போட போகிறோம். பில் வைஸ் இதை மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க இந்த கம்பெனிக்கு. அதனால் பில் வைஸ் வேண்டாம், இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணல வேண்டாம், ஜிஎஸ்டியும் வேண்டாம். ஸோ இதெல்லாம் வேண்டாம். அப்படியே கடகடன்னு ஒவ்வொரு என்ட்ரியாக நம்ம போட்டே வருவோம். மொதல் டிரான்சாக்ஷன் பாருங்கள், கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு. ஃபஸ்ட்டு பேஜில் உள்ளதெல்லாம் 1ஆம் தேதி, அடுத்த பேஜில் உள்ளதெல்லாம் 2ஆம் தேதி போட்டுக்கலாம். 1ஆம் தேதி கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு பை ரசிப்ட் கேஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்ட் அக்கௌண்டிங் வவுச்சர் வி F6, டேட் 1 நாளே இருக்கட்டும். மேலே கேஷு, கீழே ஆல்ட் சி போய்ட்டு ஸ்ரீனி கேபிட்டல் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ஸ்ரீனி கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். கண்ட்ரோல் ஏ போடுங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 10,001. ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுறாரு, 10,001 ரூபாய் கேபிட்டல் கொண்டு வர்றாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டே பூஜா எக்ஸ்பென்சஸ் 150. F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே கேஷை செலக்ட் பண்ணி ஆல்ட் சி, இங்கே இருந்தபடியே லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் இருந்து ஆல்ட் சி போட்டு பூஜா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டு பூஜா எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோனா 150 ரூபாய். அடுத்தது இனிஷியல் டெபாசிட் வித் HDFC பேங்க் ஓப்பன் கரண்ட் அக்கௌண்ட். இந்த 10,000லேருந்து 5,000 கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தராங்க. ஸோ அதுக்கு கான்ட்ரா அது. மேலே வந்து பேங்க்கு, அதாவது HDFC பேங்க். பணம் எங்கே போய் சேருது, மேலே. ஸோ HDFC பேங்க் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பேங்க் அக்கௌண்ட். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ். எவ்வளோ அமௌண்ட்டு, 5,000. சப்போஸ் உங்களுக்கு டெனாமினேஷன் இருந்ததுன்னா டெனாமினேஷன் போட்டுக்கோ. டீ காஃபி எக்ஸ்பென்ஸ் ஃபார் ஸ்டாஃப் அண்ட் விசிட்டர் அதே நாளில். பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் F5 கேஷ் போட்டுக்கோ. ஆல்ட் சி போட்டு டீ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுங்க போதும். டீ எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கண்ட்ரோல் ஏ. எவ்வளோன்னா 74 rupees. கண்ட்ரோல் ஏ குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஏ. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் யூஸ். இது வந்து நம்ம செக்கு யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பேமெண்ட் என்ட்ரி, மேலே பேங்க்கு, ஆல்ட் சி போட்டு பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் ஆல்ட் சி. பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி 416. செக் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. செக் ரேஞ்ச் இல்லை, பட் செக் நம்பர் இருக்குது 741 561. என்டர் சேவ். அடுத்தது பாருங்கள், ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் ஃப்ரம் இன்டெல் கார்பரேஷன் வைடு பில் நம்பர் 2140. சரி, அமௌண்ட் வந்து 2140, பில் நம்பர் 21459. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. இது வந்து யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோன்னா இன்டெல் கார்பரேஷன். முன்னாடி வந்து MS போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் போடக்கூடாது. இன்வாய்ஸ் நம்பர் 21459. இன்வாய்ஸ் நம்பர் 21450. ஆல்ட் சி போடுங்க. யார்கிட்டேருந்து பார்க்குறோம் அப்படின்னா இன்டெல் கார்பரேஷன். இன்டெல் கார்பரேஷன் எது கீழே வரணும் அப்படின்னா அண்டர் சண்டரி கிரெடிட்டார் கீழே வரணும். இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் எது கீழே வரணும் அப்படின்னா அண்டர் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளவு வேல்யூ அப்படின்னா 2140 ரூபா வேல்யூ. 2140 ரூபா வேல்யூ. அடுத்தது பாருங்கள், சர்வீஸ் பில் ரைஸ் டு ஆதித்யா ஏஜென்சி ஃபார் மதர் போர்டு சேஞ்சு 3500 ரூபாய். சேல்ஸ் என்ட்ரி F8. யாருக்கு நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆதித்யா ஏஜென்சிஸ். இந்த இடத்துல லெட்ஜர் ஆதித்யா ஏஜென்சிஸ் இல்லை. அதனால் என்ன பண்ணு, ஆல்ட் சி போய்ட்டு ஆதித்யா ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஆதித்யா ஏஜென்சிஸ் எது கீழே வரணும்னா கிரெடிட் சேல், அதனால் சன்ரி டேட்டார். அடுத்தது சேல்ஸ் லெட்ஜர் இல்லை, இந்த இடத்துல சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கும். சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். எவ்வளோக்கு பில் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3500 ரூபாய்க்கு ரைஸ் பண்ணுறோம்.
ஆட்டோ ஃபேர் டு டெலிவர் த கம்ப்யூட்டர் டு ஏஜென்சி 75 rupees. எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள், கேஷ் செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு கன்வயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுக்கோ. கன்வயன்ஸ் எக்ஸ்பென்சஸ். கன்வயன்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னா அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 50 ரூபாயா 75 ரூபா. அதை டெலிவரி பண்ணுறதுக்கு 75 ரூபா. ஸோ இந்த 1ஆம் தேதி இருந்தெல்லாம் அங்கே போட்டாச்சு. அடுத்தது இது 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதை வந்து நம்ம எல்லாமே 2ஆம் தேதி போடுவோம். இந்த என்ட்ரிலாம் ரிசீவ்டு கனரா பேங்க் செக்கு ஃப்ரம் ஆதித்யா ஏஜென்சிஸ் 3500 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிப்ட் என்ட்ரி. ரிசீவ்டு கனரா பேங்க் செக்கு, கனரா பேங்க்லேருந்து ஆதித்யா ஏஜென்சிஸ்லேருந்து கனரா பேங்க் செக் வந்திருக்கு. F6 போங்க. செக்கை வாங்கி எதில் போடுவோம்? ஆதித்யாவில் போடுவோம். F2 போட்டு டேட்டா மாற்றிக்கோ. ஆதித்யா ஏஜென்சி செலக்ட் பண்ணுங்கள். 3500 ரூபா தரணும். அந்த 3500 ரூபா கொடுத்துட்டான். என்ட்ரு கொடுங்க. அதில் செக் நம்பர் இருக்குது, அதை போடுங்க. 452 748. ரைட். பெய்டு கேஷ் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்பேர்ஸ் லோக்கலி ஃப்ரம் மெஷர்ஸ் பெஸ்ட் கம்ப்யூட்டர் 1740. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸில் போட்டுக்கோ. F9. இன்வாய்ஸ் நம்பர் வேண்டாம். லோக்கல் பார்ட்டி அப்படின்ட்டு இருக்காங்க. கேஷாக செக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் சொல்லலை. ஸோ கேஷை செலக்ட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல பர்ச்சேஸ் செலக்ட் பண்ணி அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை போடுறேன். 1740 அப்படின்னு போடுங்க. டெலிஃபோன் டெபாசிட் பெய்டு பேமெண்ட்டு இது வந்து HDFC மூலிமா பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே பேங்க்கு, இந்த இடத்துல ஆல்ட் சி போய்ட்டு டெலிஃபோன் டெபாசிட் அப்படின்னு ஒன்று. டெலிஃபோன் டெபாசிட் எது கீழே வரும் அப்படின்னா அண்டர் டெபாசிட்ஸ் கீழே வரணும். எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 3000 நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல செக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் போட்டுங்க. 741 562 அப்படின்னு. க்ளீனிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ஃபார் ஆஃபீஸ் 113 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ பேமெண்ட்டு கேஷாகவே போட்டுங்க. க்ளீனிங் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸில் போட்டுக்கோ. இதை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நான் எப்படி கடைன்னு சொல்கிறேன் அண்டர், அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். 113 ரூபா. இல்லை ஹவுஸ் கீப்பிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறத கூட ஹவுஸ் கீப்பிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போடுறது இன்னும் பொருத்தமாக இருக்கும். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. சரி, இப்போ இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம், இதை எந்த மாதிரி ஒரு நம்ம இதில் வந்து செக்ரிகேட் பண்ணி கரெக்டாக அதை பிரித்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது சார்? ஓகே, ஐடென்டிஃபிகேட் பண்ணுறது. கொஸ்டின் நல்ல கொஸ்டின். எது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், எது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு கம்ப்யூட்டரை அசம்பிள் பண்ணுற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன். அப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண போனேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? 10 மவுஸு, 10 மானிட்டர், 10 கீபோர்டு, 10 இது ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே 10 வாங்குவேன். அப்போ ஒன்று தனித்தனியாக வேறு ஆள்கிட்டையோ இல்லை ஒரே ஆள்கிட்டையோ நான் வாங்குவேன். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ண போகிறேன்னா அந்த கம்ப்யூட்டரில் மானிட்டர் காஸ்ட் எவ்வளவு, கீபோர்டு காஸ்ட் எவ்வளவு, மதர் போர்டு காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு 1 to 1 என்னால் ட்ராக் பண்ண முடியும். முடியாதா? ஒரு கம்ப்யூட்டரில் அசம்பிள் பண்ணுற ஒர்க்கு பண்ணுறேன். மானிட்டர் வந்து 4000, மவுஸ் வந்து ஒரு 700 ரூபா, கீபோர்டு 750, மதர் போர்டு 4000, ஹார்ட் டிஸ்க்கு 4000 அப்படின்னா எனக்கு டோட்டலாக அதை அசம்பிள் பண்ணுற அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு ஒரு 40000 வருதுன்னா அந்த 40000க்கு ஒவ்வொரு மெட்டீரியல் வைஸ் எவ்வளோன்னு என்னால் ட்ராக் பண்ண முடியும். அந்த மாதிரி என்னால் ட்ராக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் டைரக்ட் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெரிய அளவில் நான் வந்து கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், லோக்கலாக ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய ஆள் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறது வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 100 கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறேன். அந்த மாதிரி 100 கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 சூப்பர்வைசர் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த 100 கம்ப்யூட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 10 ஆள் அசம்பிள் பண்ணுறான். 10 ஆளும் நம்ம கையில் இருக்கிற 10 பேரும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணுவான், ஒருத்தன் வந்து ஸ்லோவாக பண்ணுவான், ஒருத்தன் ஆவரேஜாக பண்ணுவான். ஒருத்தன் வந்து கற்பூர புத்தியாக இருக்கும், ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா கழுகு புத்தியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லார்ட்டையும் ஒரே நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இப்போ சூப்பர்வைசர் இருக்காருன்னு வச்சுக்கோ. சூப்பர்வைசர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன்ட்ட 10 நிமிஷம் நிற்பான், ஒருத்தன்ட்ட 10 மணி நேரம் நிற்கிற மாதிரி கூட வரும். எவ்வளோ நேரம் நின்னாலும் வேஸ்ட்டு. அப்போ அந்த சூப்பர்வைசருக்கு கொடுக்குற சம்பளம் இருக்குல்ல, ஒரு கம்ப்யூட்டரில் இந்த 100 கம்ப்யூட்டர் நீங்கள் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னா இதில் இந்த கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ நேரம் நின்னார், அந்த கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ நேரம் நின்னார் அப்படின்னு நம்மளால் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியுமானா பிரித்து பார்க்க முடியாது. அப்போ அந்த சூப்பர்வைசர் சேலரின்னு சொல்கிறோம்ல, அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த மாதிரி 1 to 1 ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா
அதை நம்மளால் ட்ராக் பண்ண முடியும்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதை மாதிரி ட்ராக் பண்ண முடியலன்னா அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கிளியரா? புரியுதா? ஓகே ஓகே ஓகே. இப்போ கிளியரா? கிளியர் சார், கிளியர் சார். நான் சொல்கிறது ரைட்டா திரு ரமேஷ் பாபு சார் அவர்களே? இருக்கீங்களா? ரமேஷ் பாபு சார் இருக்காரா சார்? நான் சொல்கிறது ரைட்டா? இருக்கேன் சார். இல்லை, நான் ரைட் சார். ரைட் தான் சொன்னேன் சார். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து நான் வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நாள் ட்ராக் பண்ண முடியும்னா அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இல்லைன்னா அது முக்கால்வாசி எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் அல்லது மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் இந்த டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் வரும். வேற ட்ரேடிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். இட் இஸ் ரிலேட்டட் வித் பிஸ்னஸ். அதே மாதிரி ஃப்ரைட்டு பெய்டு உனக்கு ரிலேட்டட் வித் பிஸ்னஸ், அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃப்ரைட்டு ரிசீவ்டு ரிலேட்டட் வித் பிஸ்னஸ், அது டைரக்ட் இன்கம்னு கூட வச்சுக்கலாம், அல்லது இன்டைரக்ட் இன்கம்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஆனால் மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே முக்கால்வாசி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அதே மாதிரி டைரக்ட் இன்கம் இன்டைரக்ட் இன்கம் எப்படி வச்சுக்கிறது? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியாராக வேலை பார்க்குறேன், மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோ. அந்த 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு எனக்கு வந்து மாதம் 50,000 தான் செலவு இருக்குது. பாக்கி 50,000 கொண்டு போய் நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு வட்டி வருது. அந்த வட்டி இன்கம் என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இப்போ நான் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறேன், பேங்க் வந்து எனக்கு வட்டி கொடுக்குதுன்னா எப்படி கொடுக்கும்? அந்த பணத்தை வாங்கி அப்படியே வச்சுருந்தா அப்படியே குட்டி போடுமா? போடாது. அந்த மாதிரி கொடுக்குறவங்க பணத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அவன் லோன் கொடுத்து வட்டிக்கு கொடுத்து அவன் வட்டி கலெக்ட் பண்ணுவான். அந்த வட்டியை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து எனக்கு பேமெண்ட் பண்ணுவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோடைய பார்வையில் அவன் வட்டி கொடுக்குறான், அந்த பேமெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி வட்டி கொடுக்குற பேமெண்ட்டு அவனுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி அவன் எங்களுக்கு அவன் வந்து எனக்கு கொடுக்கறது வந்து டைரக்ட் பேமெண்ட்டு, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அவன் வந்து யாருக்காவது லோன் கொடுத்துருப்பான்ல, அவன் வட்டி கலெக்ட் பண்ணுறான் இல்லையா, அவனுக்கு அது டைரக்ட் இன்கம். ஓகேவா? ஸோ சீனிவாசன் ஒரு இண்டிவிஜுவல் வட்டிக்கு கொடுத்து வாங்கினார் அப்படின்னா அது அவருடைய தொழிலாக இல்லாத பட்சத்தில் அது அவருக்கு இன்டைரக்ட் இன்கம். இப்போ அதை அவர் தொழிலாக பண்ணார், ஒரு மார்வாடி இருக்கார், தொழிலாக பண்ணுறாரு, வட்டி தொழில், நகைக்கு வட்டி பணம் கொடுக்குறாரு, வட்டி வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு அது டைரக்ட் இன்கம். ஓகேவா? ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் 1-to-1 ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு அந்த மாதிரி இல்லைன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் இன்கம்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்தது. ஓகேவா? கிளியரா? இப்போ கிளியரா வெங்கடேஷ்? கிளியர் சார், கிளியர் சார். ரைட், ஓகே. நீங்கள் என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான்லாம் என் தப்பாக நினைக்க போகிறேன். இன்ஃபேக்ட் அந்த மாதிரி கேட்டால் தான் நல்லது. ஓகேவா? இல்லைன்னா நான் பாட்டுக்கு உங்களுக்கு புரியறதுன்னு நினச்சின்னு நடத்தின்னு இருப்பேன். ரைட், ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் கேட்டதுனால நிறைய பேர் கேட்க சந்தேகப்பட்டு இருப்பாங்க, கோச்சின் இது பேர் என்ன சங்கோஜப்பட்டு இருப்பாங்க. உங்களால் அவங்களுக்கும் வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி இருக்கணும், கான்வர்சேஷன் இருக்கணும், அப்போ தான் நல்லது. அடுத்தது பாருங்கள், ரிசீவ்டு கனரா பேங்க் போட்டாச்சு. பெய்டு கேஷ் ஃபார் லோக்கல் பர்ச்சேஸ் அது 7,740 போட்டோம்னு நினைக்கிறேன். டெலிஃபோன் டெபாசிட்னு போட்டோம். க்ளீனிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு இது நம்ம போட்டோமா? க்ளீனிங் மெட்டீரியல் 113 க்ளீனிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது போட்டாச்சு, கேஷ் என்ட்ரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் கார்பரேஷன் டியூ செட்டில்டு வைடு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஹெச்டிஎஃப்சி ஆடட் ₹30 as டிடி சார்ஜஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டெல் கார்பரேஷனுக்கு எவ்வளோ பேமெண்ட் தரணும்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே பேங்கை செலக்ட் பண்ணுங்கள், கீழே வந்து இன்டெல்லை செலக்ட் பண்ணுங்கள். இன்டெல் கார்பரேஷனுக்கு நம்ம 2,140 தான் தரணும். ஆனால் ஹெச்டிஎஃப்சிக்காரன் என்ன பண்ணுறான், பேங்க் சார்ஜஸ் போகிறான். அப்போ நமக்கு 2,170 டிடக்ட் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணோம், இது அப்படியே ஆல்ட் சி போய்ட்டு பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பேங்க் சார்ஜஸ்ங்கிறது நம்மளை பொறுத்தவரைக்கும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 30 ரூபா. ஸோ பேங்க்கில் எவ்வளோ குறையும்? 2,170 குறையும். பட் இன்டெல் கார்பரேஷன் எவ்வளோ போகும்? 2,140 தான் போகும். ஸோ இந்த இடத்துல செக் நம்பர் ஏதாவது இருக்கா பாருங்கள். இல்லை, அது டிடி நம்பர் இருக்குது, போட்டுங்க. டிடி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 008245. அவ்வளோதான். என்டர் சேவ். அடுத்தது பாருங்கள், சென்ட் ஏ பில் டு சுந்தரம் அண்ட் கோ, சென்ட் ஏஎம்சி சுந்தரம் அண்ட் கோ, பெய்டு 50% ஆஃப் அமௌண்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து 10,000,
அதில் அவங்க நமக்கு கொடுத்துருக்கிறது 5000. ஓகேவா? சென்ட் எ பில் சேல்ஸ் என்ட்ரி. இது எஃப்ஐடில் போய்ட்டு ஆல்ட் சி, இங்கே சுந்தரம் அண்ட் கோன்னு லெட்ஜர் இல்லை, ஸோ ஆல்ட் சி போய்ட்டு சுந்தரம் அண்ட் கோன்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். சுந்தரம் அண்ட் கோ அப்படின்னு ஒரு லெட்ஜர். சுந்தரம் அண்ட் கோ யாருன்னா அண்டர் சன்ட்ரி டெட்டாரு. சேல்ஸ் என்ட்ரி ஆல்ரெடி இருக்குது, லெட்ஜர் ஆல்ரெடி இருக்குது. எவ்வளோக்கு நம்ம பில் பண்ணுறோன்னா 10,000க்கு. ஓகேவா? இது வந்து ஏஎம்சி சார்ஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்சி சார்ஜஸ். ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த 10,000ல் 5,000 நமக்கு வந்திருக்கு, 50% ஆஃப் த அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ அது வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், செக்காக இங்கே போடுறோம். யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னா சுந்தரம் அண்ட் கோலேருந்து வந்திருக்கு. எவ்வளோன்னா 5,000. ஸோ பேலன்ஸ் இன்னும் 5,000 தரணும். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா செக் நம்பர் 151. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக் நம்பர் 151, 152. பேங்க் நேம்லாம் எல்லாம் விட்டுரு. அடுத்தது பாருங்கள், கேஷ் வித்ட்ரான். கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் 2000 ரூபாய். கான்ட்ரா F4. மேலே வந்து கேஷ், பணம் எங்கே போய் சேருது, மேலே எங்கே இருந்து போகுதுன்னா பேங்க்லேருந்து போகுது. எவ்வளோ அமௌண்ட்டு, 2000 ரூபாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் நம்பர் இருக்குது 741 564 செக் நம்பர் இருக்குது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது வீக்லி வேஜஸ் பெய்டு டு ஸ்டாஃப் 3600. இது கேஷாக செக்கான்னு தெரியல, வேஜஸ்ன்னு இருக்குது. பேமெண்ட் என்ட்ரி வேஜஸ்ன்னு இருக்கிறதுனால கேஷாகவே கொடுப்போம். கேஷ் இருக்கா பாருங்கள், இங்கே கேஷ் வந்து இருக்குது 3600. இங்கே வேஜஸ்ன்னு லெட்ஜர் இல்லை, ஸோ ஆல்ட் சி போய்ட்டு வேஜஸ் அப்படின்னு போட்டுக்கோ. வேஜஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் போட்டுக்கலாம், ஏன்னா இது மேனுஃபேக்சரிங்காக உள்ளது. 3600 ரூபாய். அடுத்தது டீ காஃபி எக்ஸ்பென்சஸ் 272 ரூபாய். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேஷு. ஏற்கனவே டீ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்குது. லெட்ஜர் ஆல்ரெடி இருந்ததுன்னா இன்னொரு வாட்டி கிரியேட் பண்ணக்கூடாது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். ஹையர் பர்ச்சேஸ் ஆஃப் பாலாஜி பல்சர் பைக் ஃபார் சர்வீஸ் ஸ்டாஃப். டவுன் பேமெண்ட்டு 3000 அண்ட் ரெஸ்ட் இன் 36 மந்த். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட காசு 48,500 ரூபாய். அது டவுன் பேமெண்ட்டு 3000. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 36 மாதத்தில் தரோம். பேலன்ஸ் எவ்வளோ தரமோ, முதல்ல வந்து பைக் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது வந்து ஃபிக்ஸட் அசெட்டு. அதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட்டு 3000 தரோம், அது செக்காக கொடுக்குறோம். அவ்வளோதான். அது ரெண்டு மாத்திரம் என்ட்ரி பண்ணால் போதும், பாக்கியெல்லாம் இது பண்ண வேண்டாம். இப்போ வந்து பைக் என்ட்ரி பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் F9. இன்வாய்ஸ் நம்பர்னு ஏதாவது ஒன்று இருக்கும். இங்கே வந்து பேர் எதுவும் கொடுக்கல, நாமளாகவே ஏதாவது போட்டுப்போம். சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு போட்டுப்போம். அண்டர் வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார் கீழே வரணும். இங்கே நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்சர் பைக். இதை வந்து எது கீழே கொண்டு வரணும் அப்படின்னா அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே கொண்டு வரணும். ஏன்னா இது ஸ்டாஃபுக்கு நம்ம கொடுக்குறோம். எவ்வளோ ரேட்டு, 48,500 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் சென்டரில் போகிறதுனால இது ட்ரேடிங் பீரியடில் வருது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது வந்து எங்கே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? நீங்கள் பர்ச்சேஸ் சென்டரில் போட்டாலும் பேலன்ஸ் ஷீட்டில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சார் இது பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரில் வருமா சார்? தாராளமாக வரும், ஏன்னா இது பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பர்ச்சேஸ் ரிஜிஸ்டரில் இருக்கிறதுனால இது வரும், பர்ச்சேஸில் வரும். அடுத்தது இதுக்கான டவுன் பேமெண்ட்டு 3000 ரூபாய். எஃப்ஐ போட்டு பேங்கை செலக்ட் பண்ணிக்கோ, HDFC. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்கர் அந்த கம்பெனி பேரை செலக்ட் பண்ணிக்கோ. எவ்வளோ அமௌண்ட்டு தரோம், 3000 ரூபா தரோம். அவ்வளோதான், இதோட முடிச்சுக்கோ. செக் நம்பர் ஏதாவது இருக்கா, ஒன்றும் கொடுக்கல. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த சம்மு. இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதோடைய பேலன்ஸ் ஷீட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், இதை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டு. உங்களுக்கு ஆன்சர் நான் தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா P&L ரெண்டையும் நான் போடுறேன். உங்களுக்கு அது டேலி ஆகுதா பாருங்கள். ஓகேவா? நம்ம இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ட்ரை டு என்டர் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் ஏ ஜென்ஸ் ரெடிமேட் ட்ரெஸ் ஷோரூம் பை நேம் வவுச்சர் என்ட்ரி டூ வித் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓகே, இது ஒன்று பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வித் இன்வென்ட்ரி, ஜிஎஸ்டி கிடையாது, வித் இன்வென்ட்ரியோட வச்சுக்கலாம். முதல் இது பாருங்கள். கோட்ஸ் இந்தியா லிமிடெட் சென்ட் த ஃபாலோயிங் குட்ஸ் வைடு டிசி நம்பர் 1227. அதில் 40 இன்ச்சு பீட்டர் இங்கிலாண்ட் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் 12 நம்பர்ஸ், 40 இன்ச் பீட்டர் இங்கிலாண்ட் ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் 80 நம்பர்ஸ்,
42 இன்ச்சு பீட்டர் இங்கிலாந்து ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்டு 42 இன்ச் பீட்டர் ஆல் தி ஸ்டோர்ட் இன் ஸ்டாக் ரூம். ஓகே, இப்போ வந்து இந்த சம்மு நம்மளால் போட முடியாது, அதனால் அதை நிப்பாட்டிடுவோம். இதுக்கு பதிலாக நம்ம வேற ஒரு சம் போடுறோம்.